Milestone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இப்போ கோவையில் நிகிதா அவர்கள் தஞ்சம் அடைந்திருப்பதாக சில தகவல் வருகின்றன. அவர் எதுவும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. TN09 AZ 3106 என்ற ஹோண்டா சிட்டி கார், கருப்பு கலர். தம்பி சொல்ல முடியாத துயரங்களோடு தான் தன் மரணத்தை தழுவியிருக்கிறான் என்பதற்கு இன்றைக்கு புதிய ஆதாரங்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கு. சத்தீஸ்வரன் பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, என் ஊரை சுற்றி சுற்றுக்காவல் போடுங்க, இருக்கிற முக்கியமான சாட்சிகள் எல்லாம் இங்கே தான் இருக்கான், எங்களுக்கு மிரட்டல்கள் வருகிறது. ராஜான்னு ஒரு அயோக்கிய பைய கைது பண்ணதில் ஒருத்தன். இந்த 44 காயங்கள் உள்புற காயங்கள், 56 வெளிப்புற காயங்கள், இடது கையில் 3 சிகரெட்டு சூடு, மூளையில் 2 இடத்துல ரத்த கசி, கிட்னிக்கு நேராக உள்குத்து காயங்கள். ஏன் சிறுநீரகத்தில் ரத்தம் வந்துச்சுன்னு தெரியுதாப்ப? 24 போலீஸ் லாக்அப் நடந்திருக்கிறதா உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் சொல்லிருக்காங்களா? சாரி கேட்டாரா? இப்போ இதுக்கு மட்டும் சாரி கேட்க முடியாது, தேர்தல் நெருங்கிருச்சு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தைச் சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் காவல்துறை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் இறந்திருப்பது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இது தொடர்பாக போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட, இந்த புகாரை கொடுத்த அந்த நிகிதா யாரு, உங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற தகவல்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே இப்போ கேட்க தொடங்கி விட்டாங்க. தொடர்ந்து அவரை பற்றி பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்களும் தொலைபேசியில் பேசும்போது பல விஷயங்கள் நான் ஆதாரத்தை தட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் நிகிதாவை கோவையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்த ஒரு முதியவர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அதன் பிறகு 2 மணி நேரமாக போலீஸ் வராதனால அவர் தப்பிச்சு போனதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்போ கோவையில் நிகிதா அவர்கள் தஞ்சம் அடைந்திருப்பதாக சில தகவல் வருகின்றன. அவர் எதுவும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. TN09 AZ 3106 என்ற ஹோண்டா சிட்டி கார், கருப்பு கலர். காரே பிடிச்சிட்டீங்க. கோயமுத்தூர், நீங்கள் சொன்னதை போல் பொள்ளாச்சியிலேருந்து கோயமுத்தூர் போகிற வழியில் அமுத சுரபி என்கிற உணவகத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் அங்கே இருப்பதை தகவல் அறிந்து உறுதிப்படுத்தி அங்கு இருக்கிறவர்கள் காவல்துறைக்கும் 100க்கும் அழைப்பு கொடுத்து 2 மணி நேரமாக காத்திருந்து, பிறகு 2 மணி நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுன்னு காவல்துறையை சொல்லி, அதற்கு பிறகு அவர்கள் கோவையை நோக்கி கார் பயணித்ததையும் அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள். முதல் குற்றவாளி நிக்கிதான் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். தம்பி சொல்ல முடியாத துயரங்களோடு தான் தன் மரணத்தை தழுவியிருக்கிறான் என்பதற்கு இன்றைக்கு புதிய ஆதாரங்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சேங்கை மாறனை ஏன் இதுவரை கைது செய்யவில்லை? விசாரணை வளையத்திற்குள் ஏன் திமுககாரர்களை கொண்டு வரவில்லை? ஒரு அறிக்கை வந்திருக்கு. இப்போ இந்த முதல் சாட்சி சத்தீஸ்வரனை இப்போ கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொலை மிரட்டல் விடுத்த அயோக்கிய பயிர்களை கைது பண்ணுமா பண்ணாதா திமுக அரசு? சத்தீஸ்வரன் பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, என் ஊரை சுற்றி சுற்றுக்காவல் போடுங்க, இருக்கிற முக்கியமான சாட்சிகள் எல்லாம் இங்கே தான் இருக்கான், எங்களுக்கு மிரட்டல்கள் வருகிறது. ராஜான்னு ஒரு அயோக்கிய பைய கைது பண்ணதில் ஒருத்தன். இந்த ராஜா நல்லா கேட்டுக்கோங்க, சரித்திர குற்றவாளிகளோடு தொடர்பில் இருக்கிறவன். எவ்வளோ அயோக்கியத்தனமான சிறைக்கில் உட்காந்துக்கிட்டே கொலை மிரட்டல் விடுப்பதற்கு இந்த ராஜா போன்றவன்லாம் இன்னைக்கு நிற்கிறான்னு சொன்னால் சிறை என்னத்துக்கு இருக்கு? அப்புறம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை சிறைக்கில் வந்து தான் சதித்திட்டம் திட்டியதாக இன்னைக்கு வர பேசுறீங்கல்ல. சிறைகள் என்ன சதித்திட்டம் திட்டக்கூடிய வளாகமா? நான் கேள்வி கேட்குறேன். அடுத்து பாருங்க, இந்த SP அஜீஸ் ராவத் அவருடைய மனைவியும் மிக முக்கிய பொறுப்பில் காவல்துறை பணியில் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மலைவாழ் சமூகத்தை சார்ந்தவங்க, படித்து கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே. இந்த SP உத்தரவிடாமல் இந்த ஊர் பண்ணி மாதிரி பெருத்து போய் திரிகிற ஒரு TSP இப்போ பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்களே, சண்முக சுந்தரம்னு ஒரு அயோக்கிய பையன். அவனை பாருங்க, இத்த தண்டியில் இருப்பான், தின்னு கொளுத்த மாடு, கட்டிங். நான் சொல்றேன், இல்ல கட்டிங், அந்த அளவுக்கு கட்டிங். ஒரு நான் திருப்பி சொல்றேன், ஊர் பண்ணி மாதிரி வளர்த்து வச்சு அவனை ஏன் கைது பண்ணல? எதுக்குங்க கைது பண்ணல? என்ன இடிக்குது உங்களுக்கு? என்ன பிரச்சனை அவனை கைது பண்றதுல? அவன் தானே இந்த 6 பேரை கொண்டு அனுப்பிச்சு வச்சான், இந்த 6 பேர் தானே கொலை செஞ்சான். இப்போ இவனை கைது பண்ணணுமா வேண்டாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. DSPனா விட்டுருவீங்களா? SPனா விட்டுருவீங்களா? பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்களே, என்ன பணியிட நீக்கம்? அரசு உடனே நடவடிக்கை எடுத்திருக்குல்ல. அப்ப நான் ஒருத்தரை கொலை பண்ணிடுறேன், காவல்துறை கொண்டாந்து விசாரிச்சுட்டு விட்டுருவீங்களா? என்னையா சொல்லுங்க. அப்ப நான் பண்ணட்டுமா கொலை? இது என்ன பதில்? அப்புறம் நீங்க கேட்குறீங்க, அப்புறம் ஏன் கொலை பண்ணியிருக்கிறான், 6 பேரை அனுப்பிச்சு கொலை பண்ணணும்னா இன்னைக்கு வர கைது பண்ணல, பணி நீக்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன அர்த்தத்தில் பண்ணியிருக்கிறீங்க? அப்ப அதுக்கு பேர் என்ன?
அடுத்து தம்பி, நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சமுத்திர ஸ்டேஷனில் கர்ப்பிணியான ஒரு பெண்ணை தாக்கி மிகப்பெரிய கொடூரமாக தாக்கியிருக்கிறான் ராமர்னு ஒரு போலீஸ். இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டார்ல, சாரி கேட்டார்ல, இப்போ இதுக்கு கேட்க சொல்லுங்கள். எஸ்பி வந்து 6 வாரத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த கர்ப்பிணியை தாக்குனதுக்கு. திருவள்ளுவர் மாவட்டம் கனகம்மா சத்திரத்தில் என்ன பிரச்சனை? மன்னிப்பு கேளுங்கப்பா. 3 மாத கர்ப்பிணியை அடித்த அந்த அயோக்கிய பையன் ராமரை கைது பண்ணுங்க. ஏன் பண்ணலாம்? நான் அப்புறம் திட்டேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கிருஷ்ணகிரியில் அஞ்சட்டியில் காவல் நிலையத்தில் தனியாகவே கேட்கணும்னு இருக்கேன். இல்லை, நான் இதை இடையில சொல்லணும். ஏன்னா 13 வயது ரோஹித் அன்னைக்கு படுகொலை செஞ்சுக்கிறான், ஆழமான குழியில் தள்ளி, அதுக்கும் போதை சரக்கை ஊற்றி விட்டு. இது எவ்வளோ பெரிய மாபெரும் படுபாதக செயலாக இருக்குது. முதலமைச்சர் மன்னிப்பு கேளுங்க. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கவேலுன்னு ஒருத்தரை லிங்குசாமிங்கிறவர் அடித்து கதற ஓட விட்டுருக்கிறாரு, கம்பி வச்சு அடித்து நொறுக்கியிருக்கிறாரு. முதலமைச்சர் அவர்களே மன்னிப்பு கேளுங்க. காவல்துறை தான், உங்கள் உள்துறைக்குள்ள இருக்கிறது தான். இப்போ தம்பியினுடைய அந்த உடலை எவ்வாறு சிதைத்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். 44 காயங்கள் உள்புற காயங்கள், 56 வெளிப்புற காயங்கள், இடது கையில் 3 சிகரெட்டு சூடு. பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளா? திட்டாமல் என்ன பண்ண சொல்கிறிய? கடிச்சு கோதறனவங்களெல்லாம். அடுத்து மூளையில் 2 இடத்துல ரத்த கசி. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வடிகிறது மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிற பார்த்தா மண்டையோட பிளந்துருச்சு. மண்டையை 2 பக்கத்தில் அடித்து நடுமையத்தில் அப்படியே பொழந்து 2 இடத்துல அடிச்சிருக்காங்க கட்டையால். அந்த கட்டையை காணும் சாட்சிக்கு. அடுத்து நாக்கை கடித்த நிலையில் இறந்திருக்கிறான் தம்பி. அப்போ எவ்வளோ வலி இருந்திருக்கும். கண்கள் சிவந்த நிலையில் மரணத்தை தழுவியிருக்கிறான். ஒரு மனிதனை அணுவாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இடைவிடாத டார்ச்சர். வயிற்றின் இருபுறத்திலும் கிட்னிக்கு நேரா உள்குத்து காயங்கள் இருக்கு. ஏன் சிறுநீரகத்தில் ரத்தம் வந்துச்சுன்னு தெரியுதாப்ப? அடுத்து காதுகளில் இருந்து ரத்த கசி. மூளையே கலங்கினதுக்கு பிறகு அப்புறம் காதில் ரத்தம் வரத்தானே செய்யும். உடலின் வெளிப்புற தோற்றத்தில் 6 பெருங்காயங்கள், தையிலே போட முடியாத காயம், உள்காயம் அதில் 3. இதயத்தில் இரத்த கசிவு. ஏதோ லேப்பில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வலதுகை மூட்டுக்கு மேலே காயம், வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு, இதுக்கு கீழே. வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு இந்த இடத்துல. வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு இங்கே. இடது பக்க புஜத்தில் சிராய்ப்பு, சொல்லக்கூடாது. இடது பக்க தோள்பட்டை முதல் முழங்கை வரை கன்றி போன காயங்கள், இது முழுக்க. இடது பக்க கைமூட்டில் சிராய்ப்பு, 4 இடத்துல காயம் இங்கே. இடது மணிக்கட்டுக்கு மேல் 3 சிராய்ப்பு, இதுக்கு இடையில. விலா எலும்பில் கன்றி போன காயம் இங்கே. எங்க? இடது பக்கம். இடது பக்கம் கரண்டை காலில் சிராய்ப்பு. இடது பக்கம் முதுகில் விலா பின்புறம் கன்றிய காயம் பின்னாடி. வலது பக்கம் பின் முதுகில் சிராய்ப்பு, மோசன் போன நிலையில் மரணம். கல்லீரலில் இரத்த கசிவு. இடதுகால் மணிக்கட்டுக்கு மேலே சிராய்ப்பு, தொடக்கி பகுதி. வலது பக்க கால் வீங்கிய நிலையில் இருந்தது. அடுத்தது அவர் மீது கஞ்சா வாடை இருந்தது. இதுதான் முக்கியமானது. இப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் செக் பண்ணணும். போலி துப்பாக்கிகள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கஞ்சா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. எப்படி இங்கே கஞ்சா வந்துச்சு? கஞ்சா வழக்கில் இந்த 6 பேரையும் கைது பண்ணுங்க. அவன் தம்பி அஜித்குமார் மேலே அவன் கஞ்சா அணிவிக்காதவன், கஞ்சா போடாதவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. எப்படி அவனுக்கு கஞ்சா வந்துச்சு? அப்போ மயக்க நிலைக்கு போகிற அளவிற்கு கஞ்சா கொடுத்தே அடித்திருக்கிறார்கள். அப்போ போலீஸ்கிட்ட கஞ்சா வந்ததுக்கு கஞ்சா வழக்கு போடணுமா இல்லையா? இது கொலை வழக்கு மட்டும் இல்லை, அத்துமீறி கடத்துதல். நான் இன்னொன்று கேட்குறேன், உங்களுக்கு சொல்லி வரேன். புகாரில் உண்மைத்தன்மை இருந்துச்சா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? வழக்கு போடணும். எஃப்ஐஆர் இல்லாமல் அவனை கைது பண்ணது 1. ஆள் கடத்தல், கடத்தியை கொண்டே கம்மாக்கரை, ஏரிக்கரை, கருவத்தோப்பு, மாட்டுக்கொட்டகை எல்லா இடத்துலையும் வச்சு அடிச்சிருக்கிறீங்க. 2. எஃப்ஐஆர் போடலை. 3. சிஎஸ்ஆர் போட்டவன் எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அவனையும் கைது பண்ணணும். 4. 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். ஏன் ஒப்படைக்கல? 5. சீருடை இல்லாத அந்த பொறுக்கி பயலுங்க போலீஸ்காரன். 6. லோக்கலில் இருக்கிற கட்சியினர் தலையீடு, ஆளுங்கட்சியினர். அமைச்சரின் செல்வாக்கை அங்கே பயன்படுத்தணும். இந்த பெரிய கருப்பன் ஒருத்தர் மீசை வச்சுக்கிட்டு இருப்பார்ல, போலி மீசை. போலீஸ் மீசை இல்லை, போலி மீசை. ஒரு கூட்டுறவுத்துறை அமைச்சர், அது எந்த அமைச்சராக இருந்தானே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. டிஎஸ்பியை ஏன் விசாரிக்கல? அந்த பொறுக்கி நாயை ஏன் இன்னும் கைது பண்ணலை? அந்த ஊர் பண்ணியை ஏன் கைது பண்ணலை? சண்முக சுந்தரம்னு ஒருத்தன்
ஏன் கைது பண்ணல சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நெறியாளரே பதில் சொல்லுங்க. இல்ல போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வர்றாங்க, என்ன போலீஸ்? கோர்ட்லயும் வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இனிமேல் டேக் ஆஃப் ஆகும்ல, சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு வழக்கு. நீங்களும் முதல்வர் வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காரு. சிபிஐ அதிகாரிகள் டோட்டலா இறங்கும்போது கிளம்பே வேற மாதிரி இருக்கும்ல, டோட்டலா எல்லாம் உண்மை வெளியே வரும். அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க. அப்புறம் எதுக்கு வந்து முதலமைச்சர் சாரி கேட்குறாரு? ஏன் சிபிஐ கிட்ட ஒப்படை வெக்கமா இல்லை உங்களுக்கு? சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, மாநில உரிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் காவல்துறையினுடைய அவல லட்சணம் தெரிஞ்சுதானே நீங்கள் சிபிஐக்கு இப்போ கொடுத்துருக்கீங்க. அவமானம் அல்ல தமிழர்களுக்கு? இல்ல முதல்வர் தான் கேவலமா கேட்டிருக்காரு. என்ன நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அப்ப நடக்க கூடாதுன்னு ஒண்ணு நடந்து போச்சு. 24 மர்டருக்கு கேட்டாரா? 24 போலீஸ் லாக்அப் நடந்திருக்கிறதா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்லிருக்காரா? சாரி கேட்டாரா? சொல்லுங்க. இதுக்கு மட்டும் சாரி கேட்க முடியாது. தேர்தல் நெருங்கிருச்சு, இன்னைக்கு பம்மாத்து வேலை நடக்கும். எங்களுக்கு தெரியாத உங்க லட்சணம். 4 வருஷமா நீங்க செய்த கொலைகள் எத்தனை? உங்க ஆட்சியில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு? ஒரு நாளைக்கு 6 கொலைகள். இதுவரை புள்ளியியல் விவரப்படி 452க்கு மேற்பட்ட கொலைகள், படுகொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் உங்க ஆட்சியில. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, புள்ளி விவரம் சொல்லுங்க, நான் சொல்லலை. இப்போ திமுக சார்பில் 5 லட்சம் கொடுத்தீங்க, அங்கே எவ்வளோ கொடுத்தீங்க? 25 லட்சம் கொடுத்தீங்க தூத்துக்குடியில். அதிமுக ஆளுகிற போது அங்கே நடைபெற்ற கொலைக்கு 25 லட்சம், இவருக்கு 5 லட்சம். திமுக கஷானாவில் காலி, நிதியே இல்லை, பாவம். இனிமே தான் வசூல் பண்ண போகிறாங்க. அரசு வேலை, வீட்டு மனை பட்டா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்களா அரசு சார்பில்? எத்தனை பேருக்கு? இந்த 24 பேர் டெத்தானாங்கல்ல, கொடுத்துருக்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? எதை மறைக்கிறீங்க நீங்கள்? மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் நேரில் போய் 1 லட்ச ரூபா பணம். பத்திரிகையாளர்கள் அண்ணன்ட்ட கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களே, இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண எல்லாம் சிபிஐக்கு போயிடுச்சு, எல்லாத்தையும் கரெக்டாக முதலமைச்சர் செஞ்சார். என்ன செஞ்சார்? நீங்களும் நானும் வலையொலித்தலங்களில் உட்கார்ந்து கதறுகிறோம், உங்களை போன்றவர்களும் என்னை போன்றவர்களும் வலையொலித்தலத்தில் உட்கார்ந்து வரி வரியாக கேள்வி எழுப்பிய காரணத்தால் இன்னைக்கு மக்கள் பார்த்து அசிங்கப்படுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டதால் நீங்கள் இப்போ இவ்வளவு வேலையை நடத்தியிருக்கிறோம்னு சொல்கிறீங்க. டிஎஸ்பியை ஏன் கைது பண்ணல? எஸ்பிஐ ஏன் கைது பண்ணல? அந்த அம்மா நிக்கிதாவா? அது மூஞ்சியை பாருங்க, முகரையை பாருங்க, அதை ஏன் கைது பண்ணல? இல்ல பாடி ஷேமிங்லாம் ஏன் பண்ணணும்? இதெல்லாம் தப்பு. கொலையாளிக்கு என்னங்க மரியாதை? ஒரு வீரப்பனார் கூட இருந்திருக்கிறீங்க, ஒரு சமூக சேவட்டா இப்படிலாம் பேசுறது தப்பு. நான் மற்ற மாதிரி பேசல. கொலையாளிகள் இந்த மாதிரி குற்றவாளினா நான் மரியாதை கொடுக்க மாட்டேங்க. நான் எவனா இருந்தாலும் சரி கொடுக்க மாட்டேன். அவசியம் இல்லை அவங்களுக்குலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சட்டத்திற்கு முன்னாடி குற்றவாளின்னு தெரிஞ்சாவே அவனுக்கு என்ன மரியாதை? பிணத்திற்கு சமமானவர்கள், பிணத்தை நீங்கள் வந்து மரியாதை கொடுப்பீங்களா? சொல்லுங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லாரும் என்ன சொல்லிக்கிறீங்க? நீங்களே சொல்லுவீங்க. போயிட்டார்ல, 2 லட்சம் நிதி. அந்த தாயின் கரங்களை இறுக பிடித்து கொண்டு கண்ணீர் கதற, உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் மகனாக நின்று செய்வதற்கு நான் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். வேற எந்த அரசியல் கட்சி தலைவனாக போயிருக்கிறானா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். திருமுறையும் போனார், திருமா போனார், சிபிஎம் சண்முகம் போனார். சரி, இவங்களாம் போனது உங்க கண்ணுக்கு தெரியலையா? துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் திமுக அதிமுக சார்பில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அமைச்சர்கள் எல்லாரும் போயிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம். நான் முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் ஏன் போகல? அவன் தொலைபேசியில் 2 பேரும் பேசியிருக்காங்களா? அவர் பேசினா இவரும் பேசுவாரா? ஆட்சி நிர்வாகத்தை கவனிப்பதற்கு தானே துணை முதலமைச்சர் பதவி. உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது, துணை முதலமைச்சர் அமைச்சிருக்கலாமே. துணை முதலமைச்சர் இங்கே தூங்குறாரா? போயிருக்கலாமே. அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நகர்த்தணும்னா இந்த மாதிரி சம்பவங்களை போய் பார்க்கணுமா இல்லையா? ஏன் போகல? கேவலமாக இருக்கா? வெக்கமாக இருக்கா உங்கள் ஆட்சியில் அப்படி நடந்துருச்சேன்னு? அதனால் போகலையா? நான் கேட்குறேன், என்ன இழிவு நிலை? அமைச்சர் மூலியமா எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஏங்க அமைச்சர்லாம் யாருங்க? அவனே குற்றவாளி கொண்டு நிப்பாட்டுவாங்க அந்த அமைச்சரை. அவருடைய இடது கையும் வலது கையும் தாங்க மாட்டியிருக்கான் திமுககாரன். எப்படி ஆம்ஸ்டாங் மரணத்தில் குற்றவாளிகளே போய் போஸ்ட் அடித்து ஒட்டி மாலை போட்டு மரியாதை செலுத்தி, எவ்வளோ அழகான சென்டிமெண்ட். ஏன் இதெல்லாம் நடக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். சரி, இந்த நிக்கிதா யார்? 2010 செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக வழக்கு இருக்குது. ஆனால் 1,62 லட்சம் ரூபாய்க்கு அந்த அம்மா அந்த காலகட்டங்களில் மோசடி செய்ததாக. இன்னொன்று, இந்த இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு சங்கி, அவர் பேர் என்ன? நான் தான் தாலி கட்டினேன், முதலிரவைக்கே ஓடி போயிட்டா, கேட்டதுக்கு நாய்க்கு சோறு போடலைன்னு சொன்னான். திருமாரன்சி. ஏங்க முதலிரவே நடக்கலை, நாய்க்கு எப்படிங்க சோறு போடுவாங்க? எவ்வளோ புராடு. இல்லை, அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு, உங்கள் வந்து ஒரு மோசடி பேர் வழி
நான் கூட எந்த நிக்கிதாவோன்னு இருந்தேன், கடைசியில தெரியும் போது அது இப்படி தெரிய வருது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு தெரியுமா, எனக்கு முன்னாடி 3 புரியுதுங்களா, எத்தனைன்னு பத்திரிக்கையாளர் கேட்கா, எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு முன்னாடி 3 அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன முதல்வர் அன்னைக்கு நீங்கள் அனுபவிச்சதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். பதட்டம் இருக்கும், ஒருவித பயம் இருக்கும், மன ஓட்டம் சீராக இருக்காது, புது அனுபவம். நாய்க்கு போய் சோறு போடலை யார அந்த நிக்கிதா வந்து புருஷன்ட்ட சொன்னிச்சான், அதனால் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சான், மாலையை கழட்டி வச்சுக்கிட்டு. எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் நாடு. ஏன் 28 நாள் குடும்பம் நடத்திருக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு இருக்குங்க. அவர் தான் ஒரே நாள் தான் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், காஞ்சி சங்கராச்சாரியார் கோச்சுக்கு வருவார்னு அப்படி சொல்லியிருப்பார். சங்கர மடத்துலேருந்து தகவல் வந்திருக்கும், இல்லைன்னா அர்ஜுன் சம்பத் சொல்லி கொடுத்துருப்பாரு, இப்படி பேசு பொழப்பெல்லாம் நாரி கிடக்குங்க. பாதிக்கப்பட்ட மனுஷன் இது மாதிரி இந்த தம்பிக்காக கருணையோட பேச 10 லட்சம் பணம் கொடுத்து விவகாரத்தை வாங்கினாராம். முதலிரவே கொண்டாடுறதுல 10 லட்சம் நீ எதுக்கு கொடுக்கணும்? என்ன வாழ்க்கைங்க அது? இந்த அம்மா இப்போ போயிட்டு நான் உயிரினங்களின் மீது பரிவும் பாசமும் கொண்டவள். கல்லூரியில் எத்தனை பிள்ளைகளை கேவலமாக திட்டிருக்கிறான்னு அந்த கல்லூரி பிள்ளைங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே. சரி, உன்னுடைய பவன் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல 10 பவனா நகையை பற்றி அந்த அம்மா அந்த பேட்டியில் பேசியிருக்கா. 10 பவுன் நகையை பற்றி பேசியிருக்காங்களா? ஏன் பேசலை? அப்போ நகை பொய்யா? ஐஏஎஸ் அதிகாரியாக எனக்கு யாருமே தெரியாது, நான் யார்ட்டையும் பழகலை, யார்ட்டையுமே பழகாம தான் 3 புருஷனா? நான் சொல்லலை, திருமாறன் சொல்கிறாரு. இன்னும் எத்தனையோன்னு நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறார். ஏன் இதுவரை நிக்கிதாவை கல்யாணமாக அது கைது பண்ணலை சொல்லுங்க, குற்றவாளியா இல்லையா? வாய்மொழி உத்தரவால் சொன்னதுக்கு இந்த போலீஸ்கார நாய்கள், இந்த பிடிவட்ட இந்த புறம்போக்குகள் தருதலைகள் எதை காட்டினான்னே தெரியல. முகத்தை காட்டினாலா வேற எதையும் காட்டினாலும் தெரியல. இவ்வளவு அடி, இவ்வளவு வன்மம், இவ்வளவு ஒரு தம்பியை அவனுடைய மனநிலை என்னவா? இல்ல, மேலதிகாரிகள் சொன்னதை கேட்டுதானே எங்க வீட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலருடைய வீட்டு பெண்கள் பேசுறாங்க. அப்படி வந்து யாருன்னு ஆள சொல்ல வேண்டியது, மேலதிகாரி விசாரிக்க வேண்டியது, மேலதிகாரி இந்த பொம்பளைங்க சொல்ல வேண்டியது தானே. இவ்வளவு பேச தெரியுதுல, அடிச்சாங்கல்ல, முளாச்சாந்த அப்படியே கரைச்சி ஊத்தி கண்ணுலையும் மூக்களையும் வாயிலையும் ஊத்துனாங்கல்ல, உங்களுக்கு ஊத்திருக்கணும். முதல்ல உங்களுக்கு பிரம்படி கொடுத்துருக்கணும். பேசுவீங்களா நீங்க? மேலதிகாரி வந்து கொல்ல சொல்லிட்டான், கொல்லுட்டீங்க. மேலதிகாரி வந்து மலத்தை திங்கிற விலங்குகளின் மலத்தை திங்க சொன்னா திம்பானா? அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கிட்டத்தட்ட பல பேரிடம் வந்து பல லட்சங்களை வந்து வாங்கியிருக்காங்க இந்த நிக்கிதா. இவர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டில் இருக்கு. நேற்று தெய்வம் அப்படிங்கிறவர் மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து புகாரும் தெரிவிச்சிருக்கிறாரு. நிக்கிதா என் சொந்தக்காரங்க தான், என்கிட்டே இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின், தங்கம் தென்னரசு போன்ற முக்கிய தலைவருடைய பேரெல்லாம் பயன்படுத்தி இந்த மோசடியெல்லாம் ஈடுபட்டு இருப்பது வந்து தெரிய வந்திருக்கு. அப்ப முதல்வர் அவர்கள் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவாராம். விளாங்குடியை சேர்ந்த மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு 26 லட்சம் ரூபா, ஆலம்பட்டி பகுதியை சேர்ந்த முக்கியமான ஆளுகள்கிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தட்டையும் 9 லட்ச ரூபா 6 பேர்கிட்ட, ராஜாங்கம், வினோத்குமார், இவங்க 2 பேர்ட்டையும் தலா 16 லட்சம். திண்டுக்கல் அவங்க சொல்லிக் கொடுக்குற கல்லூரியில், அரசு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தாவரவியல் துறை பேராசிரியராக இருக்கிற இடத்துல அந்த பதவியை பயன்படுத்தி அங்கே உள்ளவங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், அதாவது அந்த பேராசிரியர்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது தூரத்து உறவுகளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 36 லட்ச ரூபா மோசடி. நீங்கள் சொன்னீங்களே யாரோ அமைச்சர் பேர் என்ன, துணை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவர் பேரை பயன்படுத்தி இருக்காங்க, தங்கம் தென்னரசுடைய பேரை பயன்படுத்தி இருக்காங்க. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? அப்போ 2010 இந்த டைமில் சங்கர் சிவால்னு ஒருத்தர் இருக்கிறார்லப்பா, இப்போ டிஜிபி, அவர் வந்து அப்போ மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பி. இந்த 2010-2011 இந்த வழக்கு அங்கே பதிவு செய்யப்படுது திருமங்கலம் காவல் நிலையத்தில். இன்னைக்கு வர அது என்னாச்சுன்னே தெரியல. சங்கர் சிவால் காப்பாற்றி விட்டாரா, இல்லை அவர் வந்ததுக்கு பிறகு மற்ற எஸ்பிக்கள் காப்பாற்றி விட்டாங்களா அந்த அம்மாவை? அந்த அம்மாவுக்கு என்ன இவ்வளவு சலுகை? இப்போ அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டதை போல் ஐஜியாக இருக்கிற சங்கர் சிவால் ஏன் இன்னைக்கு வர கைது பண்ணலை? சந்தேகம் வருமா வராதா? சமூக ஊடகங்களில் நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் சந்தேகத்தை தொடர்ச்சியாக எழுப்புகிறோம். யாரையும் வந்து உள்நோக்கத்தோட சங்கர் சிவாலுக்கும் எனக்கும் என்ன சொத்து தகராறா? நேர்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம், சட்டத்தின்படி நிற்க வேண்டும் என்பதற்காக கதறுகிறோம், நீதியின் பக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அழுகிறோம். நம்மளுக்கு என்ன கோபம்?
அஜித்குமார் வந்து எனக்கு என்ன சொந்த பெரியப்பா மகனா? என் சமூகத்தை சார்ந்தவன், என் மொழியை சார்ந்தவன், என் இனத்தை சார்ந்தவன். அவரை நான் பேசாமல் என்ன பண்ணுவேன்? சமூகம்னா உடனே நீங்கள் ஜாதியை பார்த்துறாதீங்க, தமிழ் சமூகத்தை சொல்லுகிறேன். ஆக இன்றைக்கு வந்து இந்த அம்மையார் இவ்வளவு குற்றங்களை செய்ததற்கு பிறகும் கூட கைது பண்ணப்படவில்லை. அலைபேசியில் ஒருத்தன் சொல்கிறாங்க இங்கே நிற்கிறாங்கன்னு போய் பிடிங்கன்னு சொல்கிறதுக்கு உடனே தகவல் வருது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தகவல் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு பின்னணியில் இருந்து இயங்குபவர்கள் யார்? இப்போ நிகிதா பின்னாடி மிகப்பெரிய மேலதிகாரிகளுடைய ஹெல்ப்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். உங்கள் பேராசிரியராக இருக்கிறதுனால கல்லூரி விரிவுரையாளர்கள் சங்கத்துக்கு நெருக்கடி, அங்கேருந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அது சார்ந்த துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய நெருக்கடி இருக்குது. இந்த அம்மாவை தொடக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு சொன்னது யார்? அவனுக்கு மேலே உள்ள எவனோ ஒருத்தன் அசைச்சிக்கிட்டு இருக்கான், ஆடிட்டு இருக்கான். அந்த அம்மா மறைக்குது இப்போ பேட்டியில். விசாரணைக்கு வந்து காவல்துறையினர் அழைத்தால் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுத்து நான் விசாரணைக்கு நான் போக தயார் அப்படிங்கிறதுல பேட்டி கொடுத்துருக்காங்களே. காவல்துறை விசாரணை எப்படி? அஜித்குமாரை போல அடித்து துன்புறுத்தி விசாரணையா? என்கொயரினா எதுக்கா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நீதியரசர் அவர்கள் நியாயமான முறையில் மிக கடுமையாக மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் சான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் மிக தெளிவாக நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தம்பி அஜித்குமாருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடத்தில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். 2 மணி நேரம் இது விசாரிச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய தலைமை நீதியரசர் அவர்களுக்கு நான் தலைவணங்குறேன். உங்களுக்கெல்லாம் எஸ்என் சுப்பிரமணியன், சிவி கார்த்திகேயன் போன்ற அந்த 2 நபர் பெஞ்ச் அதிரடியான விடயங்களில் கவனம் செலுத்தியிருக்கிறது. இதை விட இன்னொன்று என்ன தெரியுமா? செத்துப்போன மனித உரிமை ஆணையம் இன்றைக்கி இறங்கிருச்சு. இன்றைக்கி தான் அவங்க உயிரிழப்பியிருக்கிறாங்க. மன்மதன் ரதிக்கு உயிரிழப்புவாங்கள்ல, அந்த கதை. மனித உரிமை ஆணையம் மட்டும் இல்லை, அகில இந்திய மனித உரிமையும் இன்றைக்கு இறங்கியிருக்கு. ஆகையால் இந்த விஷயத்தில் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது, அந்த அம்மாவை கைது பண்ணுங்கள், அந்த அம்மாவை இயக்கிய எந்த அயோக்கியனாக இருந்தாலும் கைது பண்ணுங்கள். அது டிஎஸ்பி முதல்ல அந்த சண்முக சுந்தரத்தை கைது பண்ணுங்கள், எஸ்பியை கைது பண்ணுங்கள், எஸ்பிக்கு உத்தரவிட்ட மேலதிகாரியார் அவனை கைது பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்படியே நகர்மையானால் சிபிஐயை நாங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஊடகவியலாளர்கள் சும்மா விட. சிபிஐ விசாரணையில் நிகிதா சிக்குவாங்களா? நிச்சயம் சிக்கணும். சிக்கலைனா இங்கே பேரம் பேசிட்டாங்கன்னு அர்த்தம். ஓப்பனாக தான் சொல்கிறேன். எப்படி பொய் புகாரை கொடுக்க முடியுது? நகை எங்கே? அது எங்கே வாங்கப்பட்டது அந்த நகை? இதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி.